Hey guys, welcome back to our channel. This is your Kartika. This is your Vishnu. இன்னைக்கு வந்து ஒரு டெய்லி லைஃப் vlogனு சொல்ல முடியாது. நாங்கள் இன்னி டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து டெய்லி லைஃப் போடுங்க டெய்லி சும்மா ஒரு vlog. சும்மா இல்லை இந்த மாதிரி நிறைய vlog நீ அடிக்கடி போட்டுட்டே இருக்கோம். ஸோ அதனால அதான் இதுக்கு பேர் சும்மா ஒரு vlog. சும்மா ஒரு vlog பார்ட் 1 சீரீஸ் 1 அடுத்து சீரீஸ் 2 சீரீஸ் 3 அந்த சும்மா ஒரு vlog தான் நம்ம எப்பவும் போடுறோம். சும்மா ஒரு vlog தான் எப்பவும் போடுறோம். இது வரைக்கும் நம்ம அப்படி போடல. இதுதான் சும்மா ஒரு vlog. சும்மா vlogs எல்லாம் கிடைக்கும். இது வரைக்கும் கார்த்திகை ஏய் என்ன நினைச்சுக்க இத்தனை நாள் நானும் எடுத்தேன் நீ எடுத்த அப்படிதான் நாம 1 lakh வந்தோம். இப்ப என்னமோ புதுசா இடையில வந்து நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். நீ வந்து இந்த ஃபுல் vlog-ஐ நான் தான் எடுக்க போறேன். நீ வந்து பாப்போமே என்ன பண்றது அது எப்படி நீ இப்படி சொல்லுவ இடையில நான் தான் போனதுக்கிட்ட இருந்து எடுத்துட்டு இருப்பேன். இது மூஞ்சி தெரியுமா? தெரியும் இல்ல ஒரு மாதிரி இருக்கு எனக்கு தெரியவே இல்லையா மூஞ்சி அதனால நான் எங்கேயோ பத்தி பேசிட்டு இருக்கேன். ரேட் வந்துருக்கும் 390 எடுத்தோம். கோகனட் ஆயிலா 1 லிட்டர் நம்ம 280 வாங்கிட்டு இருந்தோம். 280 வாங்கிட்டு வந்தோம். இப்போ ஏதோ தேங்காய் ரேட் ஜாஸ்தியா. ஆனா இங்க 6 லிட்டர் வந்து 225 ரூபாய் போட்டுருக்கோம். இது போதும்னா 1/2 லிட்டர் 93 ரூபாய். பட்ஜெட். சரி அப்புறம் வேற என்னது? பட்ஜெட்ல வண்டி ஓட்டணுமா எங்க வீடியோ பாருங்க. அப்படி இல்ல அது இருக்கு அது கூட இதை மிக்ஸ் பண்ணி போட்டா நல்லா இருக்கும். இது ஒரு ஐடியா எல்லாம் உன்னோட. நான் சொல்லி தரேன். இது என்ன விஷயம்னா இப்போ நான் வந்து வீட்டில் டாட்டா டீ இருக்குல்ல கோல்டு அது வச்சுருக்கேன். அதுக்கு கூட எந்த டீனாலும் ஓகே தான். நீங்கள் வந்து சும்மா போட்டிங்கன்னா கன்றாவியாக தான் இருக்கும். அது கூட இந்த மாதிரி 3 ரோசஸ் இல்லைன்னா சக்ரா கோல்டு எனிதிங் 10 ரூபா பாக்கெட் இல்லைன்னா நீங்கள் பெருசானாலும் ஓகே தான். இங்கே 10 ரூபா பாக்கெட் நான் எடுப்பேன். இது வந்து 6 பாக்கெட்ஸ் எடுக்கிறேன்னா 60யா அதுக்கு நீங்கள் பெருசு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி டீ போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காஃபி பொடியும் அப்படிதான். சிங்கிள் பேக்கெட் காஃபி பொடி யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே நல்லா இருக்கும். பட் நீங்கள் மிக்சர் யூஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும். ஐடியா எனக்கு தெரியாது. எஸ் அது இங்கே இல்லையா? சூப்பர். நான் மெயினாக அதுக்கு தான் வந்தேன். இன்னைக்கு எனக்கு என்னன்னா மெஹந்தி போடணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதனாலதான் கீழே இருக்குமே. நீ எப்போ வாங்கிட்டு வருவேன்? நாங்க ஆஃப்டர்நூன் போடுது. ஆமா சரி ஃப்ரண்ட்ல கேக்குறேன். போன் தான் அடுத்து என்ன வாங்கணும்? ஹேர் ஆயிலா? ஓகே சரி போலாம். எங்க உடனே ரெட் கலர் பிடிக்கிறது இல்ல. இது அது இல்ல அது இல்ல பாப்போம். ஆமா இது எல்லாருமே இதான் யூஸ் பண்ணுவாங்க. சரி பாக்கலாம். அந்த ரெண்டு அல்ல இலைய பறிச்சு அரைச்சு கைஃபுல் வச்சு. எனக்கு மெஹந்தி எனக்கு மருதாணி கோன்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே கேட்டே இருப்பேன். எனக்கு வேணும் 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 ரொம்ப பிடிக்கும். ஆசையா இருக்கும். இவ்வளவு நேரம் மைக் ஆஃப் ஆயிருச்சு. பேசுனதெல்லாம் கேட்டிருக்குமான்னு தெரியாது. அப்படி கிடையாது. மைக் இத்தனை நாள் புரிஞ்சிருக்கா? மைக்கை சார்ஜ் போட்டு வைக்கணும், இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் யாரு பண்றா? இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்த, இப்ப பண்றது இல்லை. அதனால இப்ப நான் எல்லாத்தையும் இன்னைக்கு நான் ஸ்டார்டிங்கே எனக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? மைக்ல சார்ஜ் இல்லை. சரி ஓகே. ஸ்டார்டிங் என்ன இருக்கு இதுல மெஹந்தி விஷயம் சொன்னேன்ல. முன்னாடி எல்லாம் வந்து எங்க வீட்டு பக்கத்துல வந்து மெஹந்தி மரம் நிற்கும். அதுல இருந்து இலைய பறிச்சு அங்க ஒரு அம்மியில போட்டு அரைச்சி அதை எடுத்து எல்லாரும் கையில வைப்பாங்க. ஏதாவது வீட்டு பக்கத்துலலாம் நிற்கும். எங்க வீட்டுலலாம் நிற்காது. அப்போ நான் எங்க அப்பா சொல்லி எங்க அப்பா இருந்து காலில் எல்லாத்தையும் பறிச்சு அவங்க வீட்டு ஓனருக்கு தெரியாம பறிச்சு நாங்க இருந்து அரைச்சி கை கால் ஃபுல்லா வைப்போம். அது அப்பன்னு எனக்கு பொதுவாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க முடிஞ்சது பர்ச்சேசிங் முடிஞ்சது. நீ பே பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு பேசுவேன். சரியா? எதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரியாது. ஆமா அபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாராச்சும் இந்த அனுபவத்தை பத்தி என்ன சொல்லுங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல போடுறது சிங்க்ல போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு தண்ணி ஊற்றினா அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் ஆயிடும்.
ஸ்மெல்லும் வருது. ரெண்டாவது விஷயம் வந்து அடைக்கவும் செய்யுது. ஸோ அதனால் இதே மாதிரி ஏதாவது இருக்குன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆமாம், இங்கே பே பண்ணிவிட்டு வந்துடுறேன். எனக்கு நீ இவ்வளோ இங்கே நிப்பாட்டினா எனக்கு கடையை வாங்கிடுவா. ஓகேவா? சரி வாங்க போ. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கு? நானும் இப்போ எப்படி இருக்கேன்? நீ அப்படியே தான் இருக்க, நான் தான் மாறி இருக்கேன். சரி ஓகே, எல்லாம் முடிஞ்சது. நீ அஸ்வினி ஹேர் ஆயில் மட்டும் எடுத்தா வேலை முடிஞ்சது. அஸ்வினி அவ்வளோதான், முடிஞ்சது இல்லை? அப்பா முடிஞ்சது. நீ இவங்க என்னென்னா அவ்வளோதான். எனக்கு 2 பேர் பிஸ்கட் மட்டும் எடுத்துறேன். ஜம் ஜம் எடுத்தா பிஸ்கெட்டை அப்பமா எடுத்து சாப்பிடுவேன். பிஸ்கெட் வந்து அதிகமாக நல்லது கிடையாது உடம்புக்கு. ஸோ அதனால குழந்தைங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாதீங்க. ஓகேவா? சாப்பிடக்கூடாதா? இல்லை, வளர்ந்தவங்களுக்கு புரியும். அதனால சொல்லணும் அவசியம் இல்லை. குழந்தைங்க நம்ம வீடியோ பார்த்து வந்து ஏமா நான் புரிஞ்சதுனால தான் சொல்லிட்டு இருக்கீங்களா ஒரு கைஸ். எப்படியோ கடைக்கெல்லாம் போயிட்டு திருப்பி வந்தாச்சு. எனக்கு மிஞ்சினது இது மட்டும்தான். இந்த சூட்டுக்கு சென்னையில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்க, சரியா? உங்கள் சைடில் எப்படி ஹீட்டாக இருக்குங்க. நான் இருக்கிற சைடில் எல்லாம் அவ்வளோதான். கூட வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதோ கார்த்தி வணக்கம்டா மாப்பிள்ள. உச்சிக்கொண்ட கறி சாக்கோபார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்காது, ஃபோன் தான் பிடிக்கும். சாக்கோபார் இது எவ்வளோ? 10 ரூபா 20 ரூபாயா? 20 ரூபா. ஓகே, சாப்பிட்டு வரேன். ஒரு வாட்டி கொண்டு வந்தா மறுபடியும் கொண்டு வரணும்னு சொன்னேன், கொண்டு வந்துட்டு போறேன். ஓகே, என்னடி இது? என்னது? பொடி கொழுக்கட்டை. பொடி கொழுக்கட்டையா? இது சின்னதா இருக்கிறதுனால பொடியா? பொடி பொடி பொடி, அந்த பொடி இட்லி பொடி. இந்த பொடி கிடையாதா? இந்த பொடி இல்ல, இட்லி பொடி கொழுக்கட்டை. இட்லி பொடி கொழுக்கட்டை. ஸ்பூன் கையை காடை முட்டை மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதான் எடுத்துட்டு வந்தோடனே சாப்பிடணும். மொத்தமா ஒரு இருப்பது அவளா புள்ளியா? நல்லா இருக்கு. என்ன சொல்லிட்டு நிறைய அரிசி மாவு தானே? நைஸ் சைஸ் கைஸ். சாப்பிட்டு வரேன். எப்பா இங்கே அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ஏதாவது கூலிங்க உடம்பை கூல் பண்ணுற மாதிரி ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஓகே வாங்க, என்ன சாப்பிட இருக்குன்னு பார்ப்போமா? சாப்பாடு என்னது? சாப்பாடு 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 சாப்பாடு. எஸ், கஞ்சி. என்ன கஞ்சி? பழைய கஞ்சியா? ஏய், பழைய கஞ்சியா இல்ல கோதுமை கஞ்சியா இல்ல பயறு கஞ்சியா? என்ன கஞ்சின்னு கேட்டேன். பழைய கஞ்சியும் புது சோறும் சேர்ந்த கஞ்சி. என்னோட காலையில மத்தியானம் இது 2க்கும் சேர்த்த ஃபுட் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல பழைய கஞ்சி, கோவக்காய் ஃப்ரை, அப்புறம் இது என்னதுடி? முட்டை ஸ்ப்ரிங்கிளா, அப்புறம் மாங்காய் ஊறுகாய். இந்த ஊறுகாய் வீட்டில் போட்டது, செம டேஸ்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இது நல்லா விரவிட்டு கொஞ்சம் ஊறுகாய், கொஞ்சம் கோவக்காய், அப்புறம் கொஞ்சம் முட்டை எடுத்து இப்படி ஒரு விரவி பழைய கஞ்சி தான். நான் காலையில் மத்தியானம் 2க்கும் சேர்த்து பழைய கஞ்சி தான். ஒரு வாட்டி தான் சாப்பிடுவேன், ஆனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவேன். யாருக்காச்சும் பழைய கஞ்சி பிடிச்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.
ஒரு வாட்டி இல்ல, காலையில சாப்பிட வேண்டியது நீ மதியம் சேர்த்து குடிக்கிற, அப்படி சொல்லு. ஆமா, காலைக்கு மத்தியானத்துக்கும் சேர்த்து நான் அப்படி யாராவது சாப்பிடுவாங்களா? காலையில கஞ்சி குடிங்கன்னா மதியம் சாப்பிடணும். காலைல சாப்பிடணும். காலையில இருந்து மதியம் இது என்னோட டயட் பிளான். நான் இப்படிதான் காலைல சாப்பிடாம மத்தியானத்துக்கு பழைய கஞ்சியை குடிச்சிருவேன். அப்போ உடம்பு கொஞ்சம் அப்படியே நீட்டா இருக்கும். அடுத்து நான் நைட்டு தானே சாப்பிடுவேன், இடையில ஏதாவது டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி. ஓகே கைஸ், என்னோட ரகசியம் இதுதான். என்னோட இளமையின் ரகசியம் இதுதான். அவ கிடக்குறா, இது நல்லா இருக்கு. சாப்பிட்டு வர தெரியா? என்ன பண்ணிட்டு இருக்க? விளையாடிட்டு இருக்கேன். விளையாடிட்டு இருக்கு. மூஞ்சி அப்படி வச்சிருக்க. என்ன என் மூஞ்சி இப்படித்தான், நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். என் மூஞ்சியோட நல்லதா மாதிரி. மெஹந்தி போடுறதுக்காக மெஹந்தி டிசைன்ஸ் Pinterestல இருந்து கலெக்ட் பண்ணி பாத்துட்டு இருக்க. அட போட்டுருவியா? பேசிக்கலி அவங்க மெஹந்தி மறுபடியும் சொல்லு பாப்போம். நல்லா போடுவேன். கல்யாணம் பண்ணு. என்னோட கிளையண்ட்டுக்கு வந்து நான் காட்டி இந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி போடுவாங்க. எப்பவும் என்ன பண்ணாலும் அவங்க தான் உனக்கு கிளைண்ட் அப்படிதானே. ஏதாவது ரெசிபி பண்ணா அதுவும் டெஸ்ட் மத்த எதுன்னு சொல்றதுக்கு டெஸ்ட் பண்றதுக்கான எலி இருக்குல்ல, அந்த மாதிரி. கட்டு நல்லா இருக்கு, ஆனா போட மாட்டியே நீ. இதுக்காகவே எனக்கு பாரு போட்டா ஃபைனலா நான் போட்டாச்சு. எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு. நான் சொன்ன ரியாக்ஷன் உன்னை கண்ணை பிதுக்கவா சொன்னேன். சரி, அடுத்தது பின்னாடி பாத்தீங்கன்னா நீங்களா பிளஸ் ஸ்டார். இதுல இன்னொன்னு பாத்தீங்க, நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். என்னது இது? சங்கர், உங்க அப்பாக்கு நேம். ஹாப்பியா நீங்க? சரி, யாருக்கெல்லாம் வேணுமோ புக் பண்ணுங்கன்னு சொல்லு. யாருக்கெல்லாம் மெஹந்தி பண்ணுமோ புக் பண்ணுங்கன்னு சொல்லு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நான் ஒரு பர்சனுக்கு வந்து என்ன மூஞ்ச தெரிய மாட்டேங்குது, சாரி லைட்டு போடல. நெக்ஸ்ட் ஒரு பர்சன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா மெஹந்தி போடுறதுக்காக. என்ன நான் மெஹந்தி போடுறதுக்குலாம் வெயிட் பண்ணல. இல்ல நீ வெயிட் பண்றவங்க கஷ்டப்படாங்க. நானே போடாம போக மாட்டேன், க்ளோஸ் பண்ண எல்லாத்தையும். நான் போட மாட்டேன், எனக்கு விளையாட முடியாது. பரவாயில்ல, அது காஞ்சிரும். ரெட் கலர் வச்சு அது போட்டு அப்ப சீக்கிரம் காஞ்சிரும். போடு. இல்ல இதே போடு. அது போட்டா அங்க அப்புறம் இங்க இங்கயா அங்க நான் உனக்கு வந்து உங்க அப்பா வருவார்ல, உங்க அப்பாக்கு நெத்தில போட்டு விடு. என்னது எதை சொன்னாங்க? நெத்தில போடுறதுக்கு சொன்னேன்ல. ஏய் எனக்கு கேம் விளையாடணும்டி. நான் கேம் விளையாடலாம். எப்படி தெரியுமா? நெத்தில போட்டா கை ரெண்டு கை யூஸ் பண்ணி கேம் விளையாடிக்கலாம். இல்ல புரியல. கண்ட்ரோல். ஆமா, நெத்தில போட்டா ரெண்டு கை யூஸ் பண்ணி கேம் விளையாடிக்கலாம். சான்ஸ் சும்மா இருக்கு. சரி, இப்ப போட்டு விடுறேன். நெத்தில எல்லாம் போடக்கூடாது. கண்டி நெத்தில எல்லாம் போடக்கூடாது. சும்மா நெத்தில. அவன் நெத்தில பச்சை குத்துறான். அவன் அது சைக்கோ பைத்தியக்காரனுங்க வேணும். பச்சை குத்துறான், இங்க குத்துறான். உனக்காக நான் இங்கேயே குத்துனேன். கையில தானே குத்திருக்கேன், ஆனா கையில கல்யாணம் முன்னாடியே நான் உனக்காக பச்சை குத்துனேன். என்ன சொல்லி காட்டுறியா? என்ன சோ காட்டுறியா? ரெங்கா என்ன ரெங்கா சோ காட்டுறியா? கல்யாணம் முன்னாடியே நான் உனக்காக பச்சை குத்துனேன். லவ் பண்ண குத்துனேன். அப்ப நீ என்ன லவ் பண்ணலையா? அத சொல்லல. நீ என்ன லவ் பண்ணதுனால எனக்காக பச்சை குத்து. அப்ப நீ என்ன லவ் பண்ணலையா? கீதா பண்ணலையா? நீ லவ் பண்ணலையா? லவ் பண்ணதால நீ கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷமா அவன் கூட இருக்கேன். அதெல்லாம் இல்ல, பச்சை குத்து இங்க பச்சை குத்து. அப்புறம் நீ என் மூஞ்சி எல்லாம் குத்துறேன். நான் நிறைய வீடியோல பார்த்தேன். இங்க தானே. இங்க நான் குத்துறதுக்கு நான் வேற ஒன்று பார்த்து வச்சிருக்கேன். அதுக்கு வேற அது அந்த இடத்துல வேற ஒரு ஆள் வருவாங்க. கை கை உனக்கு இதுல இடிச்சது. கை இடிச்சது இல்ல. அங்க உட்காரு, அதில் உட்காராது, நான் அதில் உட்காரு. என் டீம்மேட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கைஸ் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், ஓகேவா? இந்த தொந்தரவு வந்து தொந்தரவு பண்ண வந்திருக்கு.
அப்ப ரெட் கலர் எடுத்துட்டு வரட்டா? சரி எவ்வளவு நேரம் ஆகும் காயறதுக்கு? ஐயோ இது உனக்கு நேம் மட்டும் தான் போடுறேன். நான் டிசைன் ஒரு half an hourல காஞ்சிருமா? half an hour ஆகும். அதுக்கு முன்னாடி காஞ்சிருமா? அப்போ இந்த ஃபேன்ல எப்படி காட்டினாலே காஞ்சிரும். சரி ஓகே. நான் உட்காந்து இப்படி காட்டு ஒரு நிமிஷம் 2 minutes. சக்திமான் இப்படி காமிங்க. சக்திமான். அதோட முடிஞ்சு. ஏய் இங்க பாரு என் கை எப்படி டேனா இருக்குன்னு. அதனால டேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏதாவது எனக்கு ஒரு வழி சொல்லேன். இப்படி இருந்தா தான் அழகு. திரும்பி. பொறாம பிடிச்சவள. சொல்லு. எனக்கு இங்க பாரு கார்த்தி பைக் எடுத்துட்டு போய் இந்த வாட்ச் போடுற இடம் மட்டும் இப்படி இருக்கு. ஏதாவது சொல்லி தரீங்க. சரி ஓகே வேணாம். நான் வேற எங்க போட போறேன்? அன்னை தானே இங்க போட்டு விட்டேன். அங்க போட்டு விட்டு டேன் ஆச்சு, மறுபடியும் டேன் ஆயிட்டு இப்போ டேன் ரிமூவ் ஆச்சு. இல்ல உனக்கு வேலை இல்ல. நான் நீ வந்து டேன் ஆயிட்டே வருவ, நான் உனக்கு ரிமூவ் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ வெளியில யாரு போவாங்களா? யா என்ன நீ இப்ப எல்லாத்தையும் மூடிட்டு போ. குழந்தை மூஞ்சி மாதிரி இருக்குங்க. சீரிஸ் 1 சும்மா vlog சீரிஸ். வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒண்ணா போவோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா நான் எங்களோட பைத்தியக்காரத்தனத்தை தான் பார்க்க போறீங்க. சும்மா vlog சீரிஸ் 1 எடுத்துக்கிட்டு இருக்கு. நல்லது நடக்கும். நல்லது நடக்கும். யார் சொன்னது? முன்னாடி இருந்து அப்படிதான் வளர்த்துக்கிட்டு இருந்துச்சா கெட்டது நடக்கும். மூட நம்பிக்கை எல்லாம் ஒழிக்கணும். என் மண்டையில ஒரு சைடுல இந்த மூட நம்பிக்கை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எடுத்து அப்படி தூர போட்டோம்னா பாதி பிரச்சனை போயிடும். மூட நம்பிக்கையை ஒழிச்சாலே பாரு. யாராச்சும் இந்த மாதிரி மூட நம்பிக்கை இருக்கக்கூடிய பொண்டாட்டி இருக்காங்கன்னா சொல்லுங்க. சரியா? மூட நம்பிக்கை வந்து டிக்கெட் புக் பண்ணலையா? நல்லது கிடையாது. எங்க போறதுக்கு? நாளைக்கு. எதுக்கு? படத்துக்கா? ஆமா. என்ன படத்துக்கு போகணும்? தலைவன் தலைவி. வீட்டுல போடுற சண்டை போதாது. நான் தியேட்டர்ல போய் படம் பார்க்க போறேன். நீ கண்டிப்பா அதை பார்க்கணும். நான் பார்க்கணும் கண்டிப்பா பார்க்கணும். நீ டயட்ல இருக்க வேணாம். எவ்வளவு சாப்பிட நான் வாங்கி கொடுப்பானோ. நீ கண்டிப்பா அதை பார்க்கணும். டயட்ல இருக்க வேணாம், நல்லா சாப்பிடணும். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வாங்கி தந்துருவேன். லாஸ்ட் 4 கிலோ குடிச்சு 3 கிலோ குடிச்சு என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க கூடாது. இங்க பாரு விஷ்ணு, எனக்கு 4 கிலோ கூடிருச்சு விஷ்ணு அப்படின்னு. உன்னோட பேரை போடம்மா ஸ்டைலா. உன் பேரே அழகா தான் இருக்கும். அழறியா? தலைங்கணி வேணா எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல மடியில வச்சு. நான் எடுத்துட்டு வரேன். இப்படி போடணுமா? ஸ்லாண்டிங்ல கூசுதுடி. ஸ்லாண்டிங் எப்படி சென்டரா இப்படி போடணுமா ஆர் இப்படி போடணுமா? அப்படி வேணாம். சைடு அந்த எப்படி போட்டா போதும். கிராஸ்ல போட்டா போதும். ஜே போட்டிருக்க கார்த்தி. பேரை மாத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லையா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஓகே கைஸ், இது ஒன்று முடிச்சுட்டு வரேன். சரியா? நம்ம லவ் ஸ்டோரி எடுத்து போட வேண்டாமா? ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன். லவ் ஸ்டோரி எடுக்கணும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க லவ் ஸ்டோரி எடுங்க, ப்ராங்க் எடுங்க. ப்ராங்க் இப்போதைக்கு கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம் கைஸ். அதனால தான் இப்போ எடுக்காமல் இருக்கும். லவ் ஸ்டோரி நாங்கள் சீக்கிரமாக போடுறோம். பையன் நேம் என்ன? கவின். என்ன பாவம் பண்ணானே? இத்தனைக்கு நீ யோசிச்சு பண்றதை தவிர வேற என்ன பாவம் பண்ணான்? நீ யோசிச்சு பாரு. அந்த பையன் வந்து இத்தனைக்கும் வந்து அவனுக்கு 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம். சரியா? அப்பா அம்மாவும் வந்து கவர்மெண்ட் வேலை, வெல் செட்டில்டு ஃபேமிலி, நார்மலாக இத்தனை இப்படி இருந்தும் அந்த ஜாதின்ற ஒரு விஷயத்த வச்சு அந்த பையனை கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதை தான் யோசிச்சு பாரு. அந்த பையன் சென்னையிலேருந்து ஊருக்கு போகும்போது, திருநெல்வேலியில் தான் நடந்திருக்கு, ஊருக்கு போகும்போது அந்த பையனை வந்து யோசிச்சு பார்த்துருப்பாங்க. அவங்க தாத்தாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு திருப்பி ஏதோ வரும்போது அந்த பொண்ணோட தம்பி ஏதோ கூப்பிட்டு போய் வெட்டியிருக்கான். அந்த பையனுக்கு 21 வயசு 22 வயசு அதுதான் இருக்கும்னு. 24ஆ? எப்படி இருந்தாலும் சின்ன பையன் தானே. அவனுக்கு மனசுலேயே அந்த அளவுக்கு வன்மம் இருக்குன்னா நீ யோசிச்சு பாரு. நீ இல்லடி, நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை ஜாதி இல்லை, நாங்கள் ஜாதி பார்க்குறது இல்லை, மதம் காக்குறது இல்லை அப்படின்னு. ஓப்பனா சொல்லட்டா, உள்ள இப்போ விதைச்சு வளர்க்குறாங்க. புரியுதா? போட்டாச்சா? ஹாப்பியா? சந்தோஷமா? புக் பண்ண அங்கே போய் கொடு. முடிச்சிட்டே இல்லை? புக் பண்ணி வச்சில்ல? இது உன்னோட இடம். மற்ற பட்டா போட்டாச்சுல்ல? பட்டா கிளியர் ஆயாச்சு. எனக்கு இன்னும் போடவே இல்லை. நான் இதான் எனக்கு டிசைன்ஸ் பார்த்து. ஆமாம், நீ எப்படி 2 மணி நேரம் ஆக்கிடுவீங்க எனக்கு போடுறதுக்கு? ஸ்பீடாக போட்டுருவேன். போடுறதுக்கு இல்லை, பார்த்து டிசைன் பார்க்க. என்ன மேடம் வச்சாச்சா? ப்ராசஸிங். உனக்கு மட்டும் நல்லா வச்சுட்டு அவங்களுக்கு மட்டும் மொக்கையா வச்சுட்டு அப்படிதான். நான் இவனுக்கு ஏற வச்சு கொடுப்பா. பக்கத்துல உட்காந்துருக்கான். சால்ட்டி எதுக்கு உட்காந்துருக்க? மருதனை வைக்கவா?
மருதாணி வைக்கணுமா உனக்கு? வா மருதாணி வைப்போம். ரொம்ப போட்டு சால்ட்டிக்கு மூக்குல வைக்கணுமா, வாயில வைக்கணுமா, கையில வைக்கணுமா? அவன் ஆல்ரெடி சோப்பாக தான் இருக்கான் மூக்கெல்லாம். அப்படிதானே? அவன் நெக்ஸ்ட் கிளையண்ட் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன். நான் நல்ல பையன். எங்க ஃபர்ஸ்ட் வைங்க, நான் அப்புறமா வைக்கிறேன். அப்படியா சால்ட்டி? சால்ட்டி சால்ட்டி தங்கப்பட்டு சால்ட் நல்ல பையன். அப்படிதானே? சால்ட் எங்க இருக்காமா? என்ன வேணும்? மருதாணி வைக்கணுமா உனக்கு? உனக்கு மருதாணி வைக்கணுமா? மருதாணி வைக்கணுமா? மூஞ்சி பேரு இவனுக்கு பேர் சால்ட்டி. நீங்க நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க இவனை. மண்டையா 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 மண்டையனா நீ? மண்டையனா மண்டையனாமா நீ? சால்ட்டி ஓகே கைஸ், அவனை தொந்தரவு பண்ணி அனுப்பிச்சு விட்டாச்சு. நீ சொல்ற டைம் தான் நான் வீடியோ எடுக்கணுமா? நான் அப்படி சொல்லல. ஏய் ஒரு விஷயம் பண்ணிட்டு பஸ் சும்மா இருக்காது. டோன்ட் மாட்டேங்குது வெளியில போச்சு பாருங்க. ஏய் நல்லா இருக்குடி. எதுக்கு தான் வந்த? இது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. ப்ரொஃபஷனல் தான். அது எப்படி வச்ச? இந்த ஒரு பேட்டர்ன் எப்படி வச்ச? இது எப்படின்னா காயின் இருக்குல்ல, 1 ரூபி காயின் வச்சுட்டு அதை சுற்றி டாட் 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 வச்சேன். அப்புறமா பட்ஸ் இருக்குல்ல, ஏர் பட்ஸ், அதை வச்சு அந்த டாட்டை இழுத்து விட்டேன். இப்போ இப்படி வந்துடும் பூ டிசைன். 1 ரூபீஸ் காயினை வச்சுட்டு சுற்றி காயினை சுற்றி டாட் போடணும். ஒரு நிமிஷம் இப்படி வச்சுட்டு இதை இப்படி நான் காட்டி பட்ஸை வச்சுட்டு உள்ள இழுத்து விடணும். இப்படி நல்லா இருக்கா? பெரிய ஆளுதான் நீ. இதுக்குதான் வந்தானா நீ அதை மறக்கவே மாட்டேன். இதுதான் விஷ்ணுவோட ரியல் ஃபேஸ். பார்த்துக்கோ, பண்ணிட்டு இருக்கும்போது வரும். அடிக்க நீ மேட்ச் பண்ணிட்டு எனக்கு எங்க தெரியுது. பார்த்தா தெரியல, அப்ளை பண்ணி தெரியல. நம்பாதீங்க, வந்து வீடியோக்காக உங்ககிட்ட சிரிச்சு பேசுறான். ரியல் ஃபேஸ் இந்த வீடியோ நீ கிளிப்பை வைக்கலன்னு எனக்கு பிரச்சனை இல்லை, உண்மைதான். அதானே யாரா இருந்தாலும் கோவம். அந்த கிளிப்பை நான் எடுத்து ஷார்ட்ஸ்ல போடுவேன். இதை வச்சுதான் ஆகணும். ஒன்னால என்னோட ஒரு மேட்ச் போச்சுல, சிக்கன்ல மட்டன் தருவாங்க. பொடி ரியல் சிக்கன் கிடைக்குமா? இல்ல இல்ல, எவ்வளவு ஆசையா நான் இந்த கருத்து சொல்லிதான் போவேன். நான் கருத்து சொல்லக்கூடாது, நீங்க மாதிரி பண்ணக்கூடாது. ஆசையா உன்னோட ஒரு மனைவி வந்து அழகா வச்சு ஃபர்ஸ்ட் அதை ஓன் வந்து காட்டணும், ரியாக்ஷனை கேப்சர் பண்ணணும்னு வரான்னா அது எவ்வளோ பெரிய ஒரு இது. உன்னோட ஒரு அந்த ஒரு ரியாக்ஷனை பார்க்கறதுக்காக தான் அவ்வளோ வெயிட் பண்ணுறோம். அது கூட அவங்களுக்குலாம் புரியலன்னா எனக்கு உங்களுக்குலாம் லவ் கல்யாணம் மண்ணாங்கட்டியெல்லாம் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நானும் 1000 வீடு சொல்லுங்கனால யாருமே எனக்கு சப்போர்ட்டிவா கமெண்ட்ல சொல்லவே மாட்டாங்க. வந்து சொல்றதெல்லாம் ஒரு பையன் வந்து எப்போ பார்த்து சொல்லுவான், அக்கா நான் ப்ராங்க் பண்ணேன், அக்கா நான் இவங்க நான் ப்ராங்க் பண்றேன், எனக்கு ப்ராங்க் கிடைச்சாதான் ப்ராங்க் பண்ண முடியும். ஓகே, மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. டாடா, வரேன், பை. ஹே காய்ஸ், இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. ஓகே, நாங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறது உங்களுக்கு ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க, சரியா? ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து லைஃப் ஸ்டைல் வீடியோ போடணும்னு தான் சேனலே ஓப்பன் பண்ணது. ஆனால் சில ஒர்க் இருக்கும், சொல்லுங்க. ஆமாம், அப்படிலாம் இருக்கும்போது கண்டினியூவாக போட முடியாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி வீடியோஸ் போட மாட்டோம். ஸோ அதனால இந்த மாதிரி வீடியோ போடலாம்னா நீங்கள் சொல்லுங்கள், சரியா? எங்கள் லைஃப்பில் இருக்கிற, ஏன்னா இனி நாளைக்கும் ஒரு விளாக் எடுக்கலான் இருக்கோம். நாளைக்குள்ள விளாக் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன சொல்றதுக்கு, நாளைக்கு எங்கெல்லாம் போகணும்னு சொன்னேன். எங்கெல்லாம் போகணும்? படம் பார்க்க போனோம். அடுத்து வண்டி ரெடி பண்றோம். அது என்ன படம்னு சொல்லல. சரி, ஓகே, பரவாயில்ல. ஓகே, அவ்வளவுதான். போர் அடிச்சதுன்னா போரு பிளாக் போருன்னு சொல்லிருங்க. ஜாலியா இருந்துச்சுன்னா ஜாலின்னு சொல்லிருங்க, சரியா? போர்னா போர்னு போட்டுருங்க, ஜாலினா ஜாலின்னு போட்டுருங்க கமெண்ட்ல. கார்த்திகா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? பின்னாடி நல்லா வச்சேன், அது ஏன்னு தெரியல எனக்கு. ஆமா, ரொம்ப டல்லா ஆயிட்டு பத்தியா. ஆனா அந்த டிசைன் நல்லா கஷ்டப்பட்டு அது கண்டுபிடிச்சு வச்சேன். நல்லா இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம். இது நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. கார்த்திகா. ஓகே गाइस,
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் மறக்காம இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். பிடிச்சதை பண்ணுவோம். Bye.